சினிமா, அரசியல் இந்த 2 துறையிலையும் தலை சிறந்து விளங்குனவர்னா மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் தான். சமூக அக்கறை சார்ந்த கதைகள்ல நடிச்சு சினிமாவையே பிரச்சார கூடமாக்கி அரசியல ஜெயிச்சாரு எம்ஜிஆர். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு சாட்டையை சுழற்றிய எம்ஜிஆர் மாதிரியே தளபதி விஜயும் சாட்டையோடு தோன்றிய புகைப்படம் தான் கோலிவுட்ல ஹாட் டாபிக்கா இருந்து வருது. சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு ஆகிய படங்களை இயக்கிய வினோத் விஜயோட 69வது படத்தை இயக்கிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கின விஜய்க்கு இந்த படம் தான் கடைசி படம் அப்படின்ற பெரிய பேனர்ல ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு வருது. ஏற்கனவே கத்தி, மெர்சல், சர்க்கார் உள்ளிட்ட படங்கள்ல அரசாங்கத்தை எதிர்த்து விஜய் பேசி வந்த நிலையில இப்போ அரசியல்வாதியாவும் மாறிட்டாரு. அதுவும் இது கடைசி படம் அப்படின்றதால நிச்சயமா இதுல அரசியல் நெடி அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில படத்தோட தலைப்பு என்னவா இருக்கும்னு ஆர்வமா இருந்த ரசிகர்களுக்கு ஜனநாயகன் அப்படின்ற தலைப்பு ஓரளவு திருப்தியையே ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். கட்சி தொண்டர்களுக்கு முன்னாடி விஜய் செல்ஃபி எடுப்பது மாதிரியும் சாட்டையை சுழற்றி நிக்கிற செகண்ட் லுக் போஸ்டரும் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பேசு பொருளையும் உருவாக்கி இருக்கு. ஜனநாயகன் படத்துல விஜய்க்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிக்க இவங்களோட கௌதம் மேனன், நரேன், பிரியாமணி, மமிதா பைஜோ ஆகியோர் நடிச்சிட்டு வராங்க. அனிருத் இசையமைச்சு வர இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையில விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. சமீபத்துல பரந்தூருக்கு போய் விமான நிலையம் அமையறதுக்கு எதிராக ஆவேசமாக பேசி வந்த விஜய் ஜனநாயகன் படத்துல தமிழ்நாட்டுல நடக்கிற சமீபத்திய பிரச்சனைகளை பற்றி பேச இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. அதே நேரம் விஜயின் தனிப்பட்ட கருத்துக்கள் ஜனநாயகன் படத்துல வரலாம்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில ஒரு பக்கம் இயக்குனர் வினோத்துக்கும் கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சிருக்காராம். மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சதுரங்க வேட்டை, வலிமை, துணிவு படங்கள்ல காட்சிப்படுத்தின மாதிரி அரசியல்வாதிகளோட மறுபக்கத்தையும் காட்சிப்படுத்தினா தன்னோட சினிமா பயணம் பாதிக்கப்படுமோ அப்படின்னு ஒவ்வொரு சீனையும் பார்த்து பார்த்து கவனமா தீட்டிட்டு வராராம் வினோத். Thanks for watching. Drop a like, leave a comment and don't forget to subscribe our channel.